மற்றும் ஒரு அண்மை செய்தி. செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக நீடிக்க தடையில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக நீடிக்க தடையில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக நீடிக்க தடையில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சராக நீடிப்பதற்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். வழக்கறிஞர் எம்.எல். ரவி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையிலே அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக எப்படி அவர் நீடிப்பார்? கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக அவர் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை அடிப்படையில் சிறைச்சாலையில் இருக்கிறார். எனவே 100 நாட்களுக்கு மேல ஒரு சிறைச்சாலை இருக்கும்போது அவரை எப்படி இலாகா இல்லாத அமைச்சராக நீடிக்க முடியும் என்று வழக்கறிஞர் எம்.எல். ரவி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர் மேல்முறையீட்டு மனுவும் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது தீர்ப்பானது கொடுக்கப்பட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இலாகா இல்லாத அமைச்சராக நீடிப்பதற்கு எதிராக தொடரப்பட்ட மனு மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை முடிவுற்று அந்த விசாரணை மனுவையும் ரத்து செய்த அடிப்படையில் இது தொடர்பாக ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அதே போல அமைச்சரை நீக்குவதற்கு ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. அதற்கு நாம் உத்தரவிட முடியாது என்றும், எனவே இந்த மனுவை உடனடியாக நீக்கம் செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். இதன் காரணத்தினாலே தற்போது இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்ற ஒரு அடிப்படையிலே கருத்து காணது வருகிறது. ஏனென்றால் இதன் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக முழுமையாக விசாரணை முடிந்ததும் தீர்ப்பின் அடிப்படையில் இதற்கு ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, அமைச்சரை நீக்குவதற்கு ஆளுநருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, அதுக்கு நாம் உத்தரவிட முடியாது என்று அவருக்கு எதிராக செய்யப்பட்ட மனு மீது உடனடியாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக தற்போது வரை அவர் இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்போது கூட அவர் இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் குற்ற வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட அவர் தற்போது வரை இலாகா இல்லாத ஒரு அமைச்சராகவே தொடரும் ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.